இதே மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் டிக்டாக்ல மை கார் மை பெட்ரோல் நான் எங்கேயும் போகணும் என்ன செய்யணும் அதை யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற அன்னக்காவடிகளுக்கு சுதந்திரம் தான் வேணுமென்று சொல்லி நீங்கள் போகிற இடத்துல ஒன்று நடந்துட்டுன்னு சொன்னாமா பெண்மை என்றது புனிதமானது. பாரதியார் கண்ட புதுமை பெண் சொல்லி உங்களுக்கும் சமத்துவம் சமூரிமை தரணும்னு சொல்லி அப்பயும் உங்கள்கிட்ட பெற்று தந்துட்டார். உங்களோட சுதந்திரத்தை யாரும் கெடுக்க போறல. ஒரு பொண்ணு டிராவல் பண்ணோம்னா அப்பாவோட பெர்மிஷன் இல்ல ஹஸ்பண்டோட அப்ரூவல் இல்ல பாய் ஃப்ரெண்டோட கன்சர்ன் இதுல ஏதாச்சும் ஒண்ணு தேவையா? இந்த வீடியோட பிரதான கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெண்ணோட சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆணுட்ட அனுமதி கேட்டுட்டு தான். அதாவது இவ சொல்ற மாதிரி அக்கா சொல்ற மாதிரி அக்காவை வந்து இந்தியால நார்மலா இவ சொல்ற மாதிரி சொன்னா எங்க போறண்டாலும் என்ன செய்யறாலும் தகப்பனிட்ட கட்டின கணவனிட்ட கூட பிறந்த ஆண் சோதரத்திட்ட கேட்டுட்டு தான் அவங்களோட சுதந்திரத்தை அனுபவிக்கணும். ஏன் நாங்கள் பெண்கள் அப்படி இருக்கணும் உங்களோட சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு இவங்ககிட்ட அனுமதி கேட்கணும் அவசியம் இல்லையன்றான். சரி, முதலாவது வந்து ஒரு கதை ஒன்று சொல்கிறார். ஒரு பட்டம் வந்து வானில் பறக்கும்போது அதுக்கு நூலும் வாழும் இல்லைன்னு சொன்னால் அந்த பட்டம் ஒழுங்காக பறக்குமா? இதை இந்த வீடியோ பார்க்குற பொம்பளை பிள்ளைகள் அவ்வளோ எப்படின்னு சொல்லுங்கள். அந்த நூலும் வாழும் இல்லைன்னு சொன்னால் அந்த பட்டம் இந்த காற்றுல அடிபட்டு அங்கே போய் இஞ்ச போய் துண்டு துண்டா பிஞ்சு நாராயி கடைசியில் அந்த பட்டம் ஒட்டி இருக்க 3 கிலோ ஈக்கில் மட்டும்தான் மிஞ்ச போது அதுவும் உடைஞ்சு. அதே போல தான் சாதாரண தர பெண்கள வாழ்க்கை. இந்த அக்கா சொல்கிற மாதிரி கணவன் தடையாக இருக்கிறார், தகப்பன் தடையாக இருக்கிறார், சகோதரங்கள் தடையாக இருக்கான்னு சொல்லி இந்த ஆண்கள் எல்லாம் தடையாக இருக்கிறத ஏன் நீங்கள் தடையாக இருக்கிற நினைக்கிறீங்கள்? பிள்ளை எங்கம்மா போகிறீங்கள், மனைவி எங்கே போகிறீங்க, அக்கா தங்கச்சி எங்கே போகிறீங்க, ஏன் சொல்லிட்டு போனால் என்ன பிரச்சனை? உங்களோட சுதந்திரம் தடையாக போதா? அல்லது அவங்க அப்போது நீங்கள் போகிற இடத்த சொல்லும்போது அவங்க தடை போடுற காரணம் என்ன? ஆண் சமுதாயத்துக்கு தெரியும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இந்த சமூகத்தில் என்ன பிரச்சனை நடக்கும் என்ற உணர்வோ அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச ரீதியில் தான் ஒரு கணவனாவோ ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்தோ அல்லது ஒரு சகோதர ஸ்தானத்தில் இருந்தோ அவங்கள அதை புத்திமதி சொல்கிறது. ஏன் ஒரு காவலரனா? இப்போ இந்த பெண்ணோட பேக்ரவுண்டில் வந்து ஒரு 4-5 கார் வச்சிருக்கலாம், ஒரு 2-3 மாடி வீடு கட்டியிருக்கலாம், பேங்க் புத்தகத்தில் இவக்குன்னு சொல்லி தகப்பன் அல்லது பாட்டன் உள்ள காசில் ஒரு 2-3 லட்சம் போட்டு வச்சிருக்கலாம், இல்லது இவக்கு வாதாரத்துக்கு வக்கீல் மாதிரி இருக்கலாம், இல்லை அரசியல் சப்போர்ட் பலம் இருக்கலாம். இப்படியானக்கள் தான் இந்த மோட்டிவேஷன் என்ற ரீதியில் வந்து கதைக்கிறது. என்னென்னு சொன்னால் தங்களோட தராதரம் தகுதியை வச்சுக்கொண்டு தான் ஒவ்வொரு மனுஷனும் கதைக்கிறது. விளங்குதோ? இப்போ இவா சொல்கிற மாதிரி நீங்கள் இன்றைக்கு ஒரு சாதாரண தரத்தில் வாழ்கிற பெண்கள், உதாரணத்துக்கு இலங்கையில் இருக்கிற எங்கட தமிழ் பிள்ளைகளை பார்ப்போம். நீங்கள் இவா சொல்கிற மாதிரி போனீங்களா இருந்தால் இப்போ இவா போகிற இடத்துல இவக்கு ஒரு அசம்பாதம் நடந்த ஒரு பாலியல் ரீதியாவோ அல்லது ஒரு போதை வஸ்து கடத்தல்னு சொல்லி ஒரு இல்லை வேறு எது குற்றங்களில் போலீஸ் பிடிச்சாவோ பேக்ரவுண்ட் இருக்குது, வக்கீல் மாதிரி வந்து எடுக்கிறதுக்கு வக்கீல் மாதிரி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே இவங்கள்ட்ட பேக்ரவுண்ட் இருக்குது. இல்லை ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டான்னு சொன்னால் இதற்கு நீதி கேட்கறதுக்கு இவட அப்பன் 1008 அரசியல்வாதியை கொண்டு வருவான், 1008 வக்கீலை கொண்டு வருவான். இல்லைன்னு சொன்னால் இவட்ட இருக்கிற காசை வச்சு கொண்டு சமூகத்தில் டக்கண்டு பிள்ளைக்கு என்ன நடந்தது மறைக்கிற ரீதியில் சோசியல்கள் எல்லாத்தையும் கைக்குள்ளே வளைச்சி போட்டு போஸ்ட் ரிஜிஸ்டர்லாம் அழிக்க வச்சிருவாங்க, வெளிநாடுகளுக்கு ஓட வச்சிருவாங்க. பிள்ளை நாளை போய் லண்டனில் யூகேலே மறைஞ்சு போய் வாழ்ந்து அது அப்படியே கரையழிஞ்சு போயிடும். இதுவே ஒரு மட்டக்களப்பில் இருக்க பிள்ளைக்கோ அல்லது ஒரு நுவரேலியாவில் இருக்க பிள்ளைக்கோ அல்லது ஒரு திருவண்ணாமலையில் இருக்க பிள்ளைக்கோ அல்லது ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்க பிள்ளைக்கோ ஒரு சாதாரணத்தில் இருக்க பிள்ளைக்கு ஒன்று நடந்துன்னு சொன்னால் தாய் தகப்பன் என்ன செய்யுமாம்மா? உடனே நாக்க தொங்க போட்டு தூக்கு போட்டு செத்துக்கு போங்க, இல்லாட்டி விஷத்தை குடி செத்து போங்க. ஏன் தலை நிமிரையிலாது? கணவன் என்ன செய்வான்? அவனும் சமூகத்துக்கு ஒளியத்தான் வேணும், தலை நிமித்திலாது. ஆண் சகோதரம் என்ன செய்யும்? ஒன்றுமே செய்யலாது. யார்கிட்ட போய் நீதி கேட்க முடியுமா? இப்படியான மோட்டிவேஷனை பார்த்து நீங்கள் தகப்பனுக்கு அடங்காமல் புருஷனுக்கு அடங்காமல் சகோதரங்களுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் சுதந்திரம் தான் வேணுமென்று சொல்லி நீங்கள் போகிற இடத்துல ஒன்று நடந்துட்டுன்னு சொன்னாமா பெண்மை என்றது புனிதமானது. இந்த உலகத்தில் பாருங்கள், கடவுள் படைச்சதில் ஒரு உயிரை உருவாக்குற அந்த அனுமதியை அந்த லைசன்ஸை யாருக்கு கடவுள் கொடுத்துருக்கான்? உங்களுக்கு தான் கொடுத்துருக்கான். அது எங்கே? கற்பு. உங்களோட கற்போட அந்த கற்பு வந்து நாளைக்கு போயிட்டுன்னு சொன்னாமா நீங்கள் மீட்டடிப்பீங்களா? அப்போ நீங்கள் யோசிப்பீங்களா? நான் அண்ணாட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம், அப்பாட்ட சொல்லி போயிருக்கலாம், சகோதரட்ட சொல்லி போயிருக்கலாம், கணவன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். நீங்கள் அப்போ யோசிப்பீங்களா? யோசிச்சு என்ன பையன் நீங்கள் அதை திரும்ப எடுக்க முடியுமா? ஏன்னு சொன்னால் அது ஒரு தர லைசன்ஸ் உங்களை கடவுள் கொடுக்குறது. பெண்மையிட்டே இருக்கிற பிரதானமான புனிதமான ஒரு விஷயம். அச்சம்மடம் நாணம் என்று சொல்லி தெரிஞ்ச பெண்களுக்குள்ள பாரதியார் கண்ட புதுமை பெண் என்று சொல்லி உங்களுக்கும் சமத்துவம் சமூரிமை தரணும்னு சொல்லி அப்பயும் உங்கள்கிட்ட பெற்று தந்துட்டார். உங்களோட சுதந்திரத்தை யாரும் கெடுக்க போறல. ஆனால் நீங்கள் எதை நீங்கள் தடங்கள் என்று நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட காவலர். ஒரு கணவன்கிட்ட நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போங்க, ஒரு தியேட்டருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போங்க, அல்ல ஒரு சந்தைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போங்க, இல்லை இன்றைக்கு ஒரு கல்யாண வீட்டு விசேஷம் இருக்குது ஃப்ரெண்ட் பிள்ளையோட சொல்லிட்டு போகிற இடத்துல ஒரு அப்பாட்ட சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் ஒரு குமர் பிள்ளை ஒரு அப்பாட்ட சொல்லிட்டு போகிற இடத்துல ஒரு நடந்தா தகப்பன் உங்களோட பக்கபலம் அணிக்கும், உங்களோட சகோதரம் உங்களோட பக்கபலம் அணிக்கும். நாளைக்கு ஒரு பிரச்சனை நடந்துன்னு சொன்னால் எந்த பிள்ளை இன்னார வீட்டை தான் போனது, இன்னார் தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லி கதைக்கக்கூடிய அளவுக்கு அந்த தகுதியை வந்து நீங்கள் உங்களோட தகப்பனுக்கோ கணவனுக்கோ சகோதரத்துக்கு கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே சொன்னால் போய் ஒன்று நடந்துன்னு சொன்னால் அவ்வளோ பேர் நாட்டுக்கிட்டு சாகத்தான் வேணும்.
இப்படி வசதி படைச்ச அன்னக்காவடிகளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி ஆக்கள்லாம் நிறைய பேர் டிக்டாக்ல மை கார் மை பெட்ரோல் நான் எங்கேயும் போகணும் என்ன செய்யணும் அதை யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற அன்னக்காவடிகளுக்கு சரியோ ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்கள்ட்ட பேக்ரவுண்ட் இருக்கும். அவங்க ஏற்கனவே அதே மாதிரி அனுபவம் பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு சாதாரண விஷயமா இப்படி சேட்டில் பட்டு துடைச்சிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கு சமூகம் அப்படி போய்க்கொண்டு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்கிற நீங்கள் இந்த மோட்டிவேஷன்லாம் பார்த்து அந்தளவு யோசிச்சிங்களாக இருந்தால் நாளை உங்களோட வாழ்க்கையை சீரழிச்சு உங்களோட சார்ந்த அந்த குடும்பமும் நாளைக்கு சமுதாயத்தில் தலைகுனிய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் உருவாக்குவீங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பட்டத்தை வாழும் நூலும் இல்லைன்னு சொன்னால் ஒழுங்காக பிறக்க அந்த வாழும் நூலும் உங்களை சுற்றி இருக்கிற ஆக்கள் தான், உங்களோட குடும்பம் தான். அதை நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் ஒழுங்காக இந்த சமுதாயத்தில் இருக்கணும்னு சொன்னால் இன்றைக்கு சோசியல் மீடியான்றது இந்த அளவுக்கு ஒரு தவறான ஒரு பாதையை நோக்கி போய்கொண்டிருக்குது. நாளைக்கு உங்களுக்கு ஒன்று நடந்துன்னு சொன்னால் அது அந்த கசீரதுக்குள்ளே இந்த சோசியல் மீடியா சமூகத்துக்கு ஃபுல்லாக பரப்பிடும். ஆனால் இப்படியான அன்னக்காவடிகள் என்ன செய்யும், அதெல்லாம் மறைக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட வசதி படைச்சிருக்கு. ஆனால் சோசியல் மீடியா இப்படி 4-5 ரீல்ஸை போட்டு மோட்டிவேஷன் என்ற பேரில் இருக்கிற அந்த சாதாரண தரத்தில் இருக்கிற நல்ல பெண்களே கூட மைண்டுகளை கூட வாஷ் பண்ணி விட்டுருங்கள், திசை திருப்பி விட்டுருங்கள். ஆனால் நாளைக்கு ஒன்று நடந்தால் தலகுனிவோட நாண்டுக்கிட்டு சாக போகிறது அதில் சார்ந்த குடும்பம் தான். இதை எல்லாத்தையும் பெருசுபடுத்தி எடுத்துக்கொண்டு ஷேர் பண்ணி இதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணி எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது தானே, ஆண்கள் வர்க்கம் எங்களை தடுக்குது, எங்களை இதாண்டுதுன்னு சொல்லி போடுங்க. ஒரு கணம் யோசிங்க. உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யுங்க. நீங்கள் எது தடைன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு அரண். அப்பாட்ட சொல்கிறதோ கட்டின கணவன்கிட்ட சொல்கிறோம் அண்ணன் தம்பிட்ட சொல்லி வைக்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பறன். நாளைக்கு நீங்கள் போகிற இடத்துல 2 நாளில் திரும்பி வருவேன், ஒரு சாமத்திய வீட்டுக்கு ஃபங்க்ஷனில் போகிறேன், வர முடியலைன்னு சொன்னால் 3ஆம் தேடி வர போகிறது யார்? நீங்கள் சொல்லிட்டு போகிற உங்களோட அப்பாவோ கணவனோ அண்ணன் தம்பி தான். அப்படி நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? உங்களுக்கு நடக்க போகிற அங்கே அநீதி வீடு தெரியும் வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்றே யாருக்குமே தெரியாது. அதோடைய எல்லாம் முடிஞ்சிடும். அதான் இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயம், நான் இவ்வளோ நேரம் கதைச்சு சொல்கிற விஷயம், இப்படியான மோட்டிவேஷன்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயத்தை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும். சோசியல் மீடியாவில் கண்டதுகள் எல்லாம் பெறும் கதைக்கணுமெண்டாக்காண்டி நானும் கதைக்கணுமெண்டாக்காண்டி இதுவும் கதைச்சிட்டு போவேன். ஆனால் அதில் நல்லது கெட்டதுன்னு சொல்லி அறிஞ்சு பக்குவமாக நடக்க வேண்டிய ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைன்ற கடமை. எங்கே போனாலும் எங்களுக்கு இந்த பட்டத்தை போல் வாழும் நூலும் முக்கியம். நாங்கள் இலங்கையில் இருந்தாலும் சரிதான், இந்தியாவில் இருந்தாலும் சரிதான், இல்லை லண்டனில் இருந்தாலும் சரிதான், எங்களோட குடும்பம் தான் நமக்கு முக்கியம். நம்மளோட குடும்பம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் கேட்டு நடக்கணும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போய்க்கல அவங்க தடை போடுறாங்கன்னு சொன்னால் என்ன, அவங்க ஆண்கள் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு சாமத்திட்டு போகிறீங்க, அந்த ஏரியாவுக்கு போகிறீங்க, அந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல வெட்டுக்குத்து நடக்கிறது, இந்த இடத்துல போதை வசதி நடக்கிறது, இந்த இடத்துல கடத்தில் நடக்கிறது, இந்த இடத்துல கற்பழி நடக்குதுன்னு சொன்னால் அவன் சொல்லிக்கல நீங்கள் கட்டாயம் கேட்டு தானே ஆகணும். ஏன்னா அவன் உங்களுக்கு பாதுகாப்புக்கு தான் சொல்கிறான், உங்களை விடக்கூடாதுன்றக்காண்டி சொல்ல மாட்டான். அங்கே எப்படி சம்பவம் நடக்குதுன்றக்காண்டி தான் சொல்லுவான். நீங்கள் அதை கேட்டு தானே ஆகணும். அப்படி நீங்கள் கேட்காம போய் ஒரு பிரச்சனை நடந்துட்டுன்னு சொன்னால் உங்களால் அதெல்லாம் திருப்பி எடுக்க முடியாது. என்று சொன்னால் பெண்மை என்றது ஒரு வலிமை மிக்கது, அது பெருமதி மிக்கது. அதை கடவுள் இந்த சமுதாயத்தை உருக்கிறதுக்காக உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான். அதை நீங்கள் ஒருக்கா இழந்துட்டீங்கன்னு சொன்னால்